ஐயா அந்த பருத்திப்பாலை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. பருத்திப்பாலை நாங்க உங்களுடைய இதயத்தையே பேசிடுவோம், உங்க இதயத்தோட பேசுவோம். இல்லைன்னா பருத்திப்பாலை பத்தி பேசுறது, அதாவது இந்த தமிழ் பேசுறதே ஒரு அபூர்வம். தமிழ் பேசுறதே ஒரு அபூர்வம்யா. அது எப்படி தெரியுமா? 4000 வருஷத்துக்கு முன்னால வந்தது, நேற்று இன்னைக்கு வரல. கல் தோன்றி மண் தோன்றா முன் முன் தோன்றிய மூத்த தமிழ் இது தமிழ். அங்க பாரு, தமிழ் வந்து நேற்று வரல. இன்னைக்கு உலகத்துல தமிழ் தான் முதன்மையான மொழின்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. முதல்ல இந்த நம்ம இந்திய பிரதமரே ஒத்துக்கிறல, இப்ப ஒத்துக்கிட்டாரு. எப்படி? தொல்பொறி ஆராய்ச்சி அந்த கீழடியில 4000 ஆண்டுக்கு முன்னால வாழ்ந்தவுடைய மக்கள், தமிழின மக்களுடைய எழுத்து கல்வெட்டுல எல்லாம் வந்துருச்சு. எல்லாருமே தமிழ் வந்து பழமையான மொழின்னு ஏத்துக்கிட்டாங்க. கல் தோன்றி மண் தோன்றா முன் முன் தோன்றிய மூத்த தமிழே, கல் தோன்றி மண் தோன்றா முன் மூத்த தமிழே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தமிழுக்கு சொந்தமான ஒரு பாரம்பரிய ஒரு உணவுனா உலகத்திலே இல்ல. லண்டன், ஜெர்மனி, இத்தாலி, குவைத், ஈராக், தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஹாங்காங், உலகத்துல அந்த நாட்டிலேயுமே இல்லாத ஒரு பொருள் வந்து மதுரை மாநகரத்துல மீனாட்சி அம்மனுடைய திருக்கோயில் இருக்கிற இடத்துல கிடைக்குது. மீனாட்சியுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற கோயில்ல இருந்து பக்கத்துலதான் அந்த கடை. எங்க இருக்கு தெரியுமா? கீழவாசல்னு ஒரு சிக்னல் இருக்கு. அந்த சிக்னலுக்கு அடுத்த சிக்னல் முடிச்சால சிக்னல் கிட்ட வந்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவுடைய சிலைக்கு எதிர்த்தாப்புல மடை கருப்பு சாமி பருத்திப்பால் கடை எங்க இருக்குது கேட்கணும். மடை கருப்பு சாமி பருத்திப்பால் எங்க இருக்குது கேட்டீங்கன்னா, அந்த சிலைக்கு எதிர்த்தாப்புலதான் அந்த கடை இருக்குது. சிலைக்கிட்ட வந்து எதிர்த்தாப்புல மடை கருப்பு சாமி பருத்திப்பால் கடைன்னா, பருத்திப்பால் சந்தானம்னா எந்த ஆட்டோ ஓட்டுநர் கேட்டான்னு சொல்லுவாங்க. மதுரையில எந்த மூலையில ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருந்தாலும் உடனே சொல்லுவாங்க, பருத்திப்பால் கடை தெரியுங்களா அப்படி உடவான்னு கேட்பாங்க. அதனால நீங்க அட்ரஸ் எல்லாம் கட்டி தேட வேண்டிய கஷ்டம் எல்லாம் கிடையாது. இந்த பொருள் கிடைக்கிறது நான் ஒரு அதிசயம்லாம் கிடையாது. இந்த கடை ஆரம்பிச்சது 1930. 1930 இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பருத்திப்பால் கடை ஓடுதுதான் யாருடைய கருணை? வாடு இறைவனுடைய கருணை. 1930னா 96 வருஷம். இன்னும் 4 வருஷம் நான் உயிரோட இருந்தேன்னா ஒரு கேட்டகரி கிடைக்கிறேன். 4 வருஷம் சாகாம இருக்கணும். அது எனக்கு சாகாம இருந்தேன்னா உண்மையிலேயே எல்லாருக்கும் அன்னைக்கு இலவசம் சொல்ல மாட்டேன், அன்னைக்கு வந்து சேவை பண்ண நான் ரெடியா இருக்கிறேன். ஆனா இந்த உயிர் இருக்கணும். இந்த உயிர் இருந்துச்சுன்னா நீங்க வாழ்த்துங்க. 100வது வருஷம் ஒரு கேட்டகரி. உலகத்திலேயே வந்து ஒரு தமிழ் பாரம்பரிய உணவு கிடைக்குதுன்னா மதுரையில தான் இந்த பருத்திப்பால் இருக்குது. உலகத்துல எந்த மூலையிலும் கிடையாது, எந்த மூலையிலும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல இல்ல, எந்த மூலையிலும் கேரளா, கொல்லம், கொச்சி, எர்ணாகுளம், கோட்டை, ஆலப்புழை, தோன்றம் அந்த ஸ்டேட் கிடையாது. கர்நாடகா, அதாவது கர்நாடகா இருக்குது, ராஜஸ்தான் இருக்குது, மகாராஷ்டிரா இருக்குது, உத்தரப்பிரதேசம் இருக்கு, பீகார் இருக்கு, ஒரிசா